ஹலோ எவ்ரிவன், நான் இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். செம்ம அழகான அட்மாஸ்ஃபியர், பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் டே டைம் அண்ட் நைட் டைமில் கூட வரலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏறி போனீங்க அப்படின்னா ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு இடம் இருக்கும். நீங்கள் நேராக போனீங்கனாலே நீங்கள் தேருக்குள்ளே போய் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தேருக்கு புறவில் நிறைய பில்லர்ஸ்லாம் இருந்தது. அந்த தேருக்குள்ளே போயிட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருந்தது. அது மேலே சின்ன பசங்க எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நானும் அது மேலே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தால் தேர் மேலே நம்ம நிற்கிறோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்ல ஹைட்டில் நிற்கலாம் நம்ம. சூப்பராக இருந்துச்சு. அந்த தொங்க விட்ருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே அதுவே பெருசாக இருந்துச்சு. தேர் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். செம்மையாக இருந்துச்சு அங்கே மேலேருந்து பார்க்கும்போது. அண்ட் ஸோ அங்கே கீழே இறங்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போனால் ஸ்டார்டிங்லேயே பெரிய ஒரு லைட் தொங்க விட்டுருந்தாங்க. பிரைட்டாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. நான் 2 நிமிஷம் அதை உட்காந்தே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே தேரெல்லாம் இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி செட்டும் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய லைன் நிற்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளும் அந்த லைனில் நின்றுட்டு பார்த்தோம். பழங்காலத்து ட்ரெயின்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பழைய ட்ரெயின்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே இருந்தது. நிறையா பழைய வண்டிங்க, சைக்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. கோலி சோடா பாட்டிலாக கூட இருந்துச்சு அங்கே. காய்கறி வண்டி, ஸ்நாக்ஸ் வண்டி, அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற தீமில் இருந்துச்சு. படத்தில் யூஸ் பண்ணிட்டு கார் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் பாட்டரிஸ் இருந்தது. அப்புறம் நிறைய இடங்கள் இருந்தது பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி. ஏதோ மைக்கெல்லாம் வச்சு ஏதோ இருக்குது பார்த்திங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் செட்டு. அப்புறம் அந்த பழையங்காலத்து வீடு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆனாங்கன்னா உங்களுக்கு பெரிய தேட்ரு மாதிரி இருக்கும். பழங்காலத்து தேட்ரு. அந்த ஸ்க்ரீனில் பராசக்தின்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ நல்லா இருந்தது. எங்கேயும் ஒரே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே நிறைய ஏதோ இருந்துச்சு. புக் ஸ்டோர் இங்கே அது இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு கூட வச்சுருந்தாங்க. நம்ம காசு கொடுத்து தான் அதை வாங்கணும். நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ்லாம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸெலாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் நம்ம. அப்புறம் அவங்க பார்த்தா 6:50க்கு அந்த மாதிரி லைட் ஷோ போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. தண்ணியெல்லாம் பார்த்திங்களா? ராக்கெட் மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க கலர் கலராக. ஆனால் அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் இருந்தது. எதுக்குன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் அவ்வளோ அழகாக அந்த மாதிரி டிசைன் வந்தது. சாட்டிஸ்ஃபைங்காக அதை பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிளேஸ்க்கு நான் 10/10 கொடுக்குறேன். இங்கே பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்த பிளேஸோட டைமிங் 12 PM to 10 PM. இந்த பராசக்தி வேர்ல்ட் செட்டிங் அது 28 டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குது. இந்த தேர் பார்க்குறீங்கன்னா 6:30க்குள்ளேயே போங்க. அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.